எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இதுக்கு தான் இவங்க கூட எல்லாம் ட்ரெஸ் எடுக்க நான் வரல, நான் லேட்டாக போய் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். யாராச்சும் கேட்டாங்களா? எவ்வளோ நேரம் ஆகுது, என்னால் வெயிட் பண்ணவே முடியல, ரொம்ப டென்ஷன் தான் ஆகுது. ஹோ, இன்னும் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து முடிஞ்சதா இல்லையான்னு தெரியல. வந்து 4 hours ஆச்சு. கவின், என்ன? இங்க என்ன பண்றீங்க? நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. சும்மாதான். என்ன கவின், இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் போலையா? ஆமா, எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டாங்களா இல்லையா? டைம் ஆகுது, ரொம்ப நேரம் ஆச்சு. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என் மேல இன்னும் கோபம் போலையா? கவின், ம் அப்போ உங்களுக்கு இன்னும் என் மேல கோபம் போல, அதனால தானே நான் கேட்கறதுக்கு நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. இப்ப கூட நான் கோவமா இருக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுது. நீ பண்ண தப்பு உனக்கு தெரியவே இல்லைல்ல. நீ பண்ணதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சாரி கவின். எதுக்கு சாரி? கவின், நேற்று ஆஃபீஸில் நடந்ததுக்கு சாரி. இங்க பாரு வைஷு, உன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனா நேத்து நீ நடந்துகிட்டது சரியா? நீயே சொல்லு. என்ன பதிலே காணோம்? ம் அது அப்போ நீ பண்ணது தப்புன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? ம் இங்க பாரு வைஷு, உன்கிட்ட சம்டைம்ஸ் நான் க்ளோஸா நடந்துக்கிறேன்னா, உன்கிட்ட நான் ஏற்கனவே என்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்குமே என்ன பிடிக்கும்னு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட நெருங்கி வரனே தவிர மற்றபடி வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்போ எதுக்கு இப்படி சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாரு, நான் ஏன் இப்படி சொன்னேன்னு உனக்கே புரியும். அப்புறம் உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த நான்சி என்கிட்ட பேசுறது, என்னை பார்க்குறது எல்லாமே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவளோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கலன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அத்தனை முறை நான் உனக்கு மெசேஜ் பண்ணி உன்னை வர சொன்னேன். நேற்று நீ வந்திருந்தீன்னா இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது வைஷு. அவள் யார் முதல்ல? அவள் சொல்கிறதுக்கெல்லாம் நீ எதுக்கு முதல்ல ரியாக்ட் பண்ணணும்? அது மட்டும் இல்லை வைஷு, சில டைம் நான் உன்கிட்ட நெருங்கி கூட வந்திருக்கேன். ஆனால் அது உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹர்ட் ஆனாலும் உனக்கு பிடிக்கல, உனக்கு டைம் வேணும் நீ சொன்னதுனால அந்த மாதிரி எந்த ஸ்டெப்பும் நான் எடுக்கிறதில்ல. அப்படி இருக்கப்போ எனக்கு அவள் அப்படி பண்ணுறதெல்லாம் பிடிக்கல. அவள் பேசுறதுக்கெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணி அவள் சொல்கிறதெல்லாம் செய்கிறப்போ அது எனக்குமே ஹர்ட் ஆகுது. எனக்கு பிடிக்காததை செய்யணும்னு மட்டும் நீ எப்படி நினைக்கிற? கவின், சத்தியமா அவங்க சொல்றதுக்கு ரியாக்ட் பண்ணணுன்றதுக்காக நான் அப்படி பண்ணல. பட் அவங்க சொல்றது எதுவுமே கேட்காம நான் பண்ணேன்னா அடுத்த நிமிஷம் ஏதாச்சும் பேசிடுறாங்க. அவங்க பேசுறது கஷ்டமா இருக்கு கவின். அவ யாரு ஃபர்ஸ்ட் உனக்கு? அவ பேசுறதுக்கெல்லாம் நீ எதுக்கு கஷ்டப்படணும்னு நான் கேட்குறேன். யார் என்ன சொன்னாலும் அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் சொல்றதுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்பை நம்ம வாழவே முடியாது. சாரி கவின். ஆனா எனக்கு எது தெரியுமா வைஷு ரொம்ப ஹர்ட் ஆச்சு? நான் உன்னை என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே நீ வந்து உட்காந்துருந்தேன்னு வையேன், எனக்கு அந்த இடத்துல எதுவும் ஃபீல் ஆயிருக்காது, எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. ஆனா அந்த நான்சி சொல்றது மாதிரியே நீ அமைதியா 2 நிமிஷம் நின்ன பத்தியா, அப்போதான் எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு. அவ சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நீயும் அமைதியா நின்ன பத்தியா, சத்தியமா நீ அப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வைஷு. அப்போ உண்மையாவே அவ சொல்ற மாதிரி என் பக்கத்துல உட்காரத்துக்கு உனக்கு கஷ்டம். நான் மிரட்டினேன் தான் வந்து என் பக்கத்துல உட்காந்த, கரெக்டா? ஐயோ கவின், சத்தியமா அப்படி இல்லை. இல்ல வைஷு, நான் சொன்ன உடனே நீ என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கணும். அவ சொல்றாங்கிறதுக்காக அவ பேச்ச கேட்டு 2 நிமிஷம் அமைதியா நின்ன பத்தியா, அந்த இடத்துலயே அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. கவின், சத்தியமா நான் உங்களை எதுவும் தப்பா நினைக்கல கவின். இங்க பாரு, இது கடை. இந்த இடத்துல இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீயா கேட்டங்கிறதுக்காக நானும் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டேன். இங்க பாரு, இப்போ இதை பத்தி எதுவும் பேசாத. தயவு செஞ்சு முகத்தை மாத்து. யாராச்சும் பார்த்தா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. சரி, நான் கொஞ்சம் கிளம்பணும், நகரு. கவின் ப்ளீஸ்,
பேசவே மாட்டீங்களா? சாரி கவின், சத்தியமா நான் வேற எந்த இன்டென்ஷனோட நினைக்கல கவின். அது உண்மைன்னு நான் எப்படி வைஷு நம்புறது? நீயே சொல்லு. சும்மா விளையாட்டுத்தனமாக தான் உங்கள் வீட்டில் நான், அதுவும் நம்ம 2 பேர் மட்டும் இருக்கிற இடத்துல தான் உன்னை பற்றி அப்படி கமெண்ட் பண்ணேன். அதுவே உனக்கு பிடிக்கல. நீ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது எனக்கு ஹர்ட் ஆனாலும் சரி, இந்த மாதிரி வளர்ந்த பொண்ணு, அதனால இப்படி பேசுறதெல்லாம் தப்புன்னு நானும் என்னை மாற்றிக்கிட்டேன். நேற்று என் பக்கத்தில் தான் நான் வந்து உட்கார சொன்னேன். அதுக்கும் நீ அப்படி ரியாக்ட் பண்ணினா அப்போ எனக்கு என்ன நினைக்க தோணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு எப்படியோ எனக்கு தெரியாது வைஷு. நீ நினைக்கலாம் உங்க அப்பா உங்க அம்மாவை லவ் பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாரு, அதனால கூட ஒரு லவ் அக்செப்ட் பண்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா எனக்கு உன்னை தவிர வேற யாரையுமே பிடிச்சதில்ல வைஷு. உனக்கு முன்னாடியும் யாரையும் நான் நினைச்சதில்ல, உனக்கு அப்புறமும் என் லைஃப்ல வேற எந்த பொண்ணும் இருக்க மாட்டா. அது உனக்கா எப்போ புரியுதோ, என் மேலே எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ என் லவ்க்கு நீ அக்செப்ட் பண்ணால் போதும். அது வரையும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் மற்றவங்க முன்னாடி ஹர்ட் பண்ணுறப்போ அது உண்மையாகவே எனக்கு ஹர்ட் ஆகுது. சரி, இப்போ அதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் நகரியா. இவ்வளோ தூரம் உன்கிட்ட நான் பழகியும் என்னை பற்றி உன்னால் புரிஞ்சுக்கவே முடியலன்னு நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்கு வைஷு. எனக்கு நேத்திருந்தே சுத்தமாக மைண்ட் இல்லை. நானே எல்லாரும் கூப்பிட்டாங்கன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். யார்கிட்டயும் என்னால் சகஜமாக பேச முடியல. அது என்னமோ மனசு ஒரு மாதிரி இருக்கு. நீ விடு. கவின், இங்கே வாடா. இதோ வரேண்ணா. சரி வைஷு, ரொம்ப நேரம் இங்கே எதுக்கு நின்றுட்டு? அண்ணா வேற கூப்பிடுறாரு, அதனால நான் அங்கே போகிறேன், நீயும் கிளம்பு. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது ஏன்? விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது ஏன்? உள்ளங்கை கடந்து அந்த தப்பு பண்ணிட்டேன், ஏன் தப்பு தான். அவருக்கு இவ்வளவு தூரம் ஹர்ட் ஆகும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த நான்சி தானே அப்படி பேசினா, நான் ஜஸ்ட் சும்மா தானே நின்னேன். ஆனா அப்படி நின்று இருக்க கூடாது. அப்படி சொன்ன உடனே போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கணும். அதுதான் அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. என் மனசுலயும் நீங்க மட்டும்தான் கவின் இருக்கீங்க. ஆனா என்னவோ தெரியல, அது என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாமையே இருக்கு. நான் உங்களை தப்பா நினைச்சிருப்பேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கல்ல கவின். சத்தியமா நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். சாரி கவின், என் மேலதான் தப்பு. வாங்கம்மா, என்ன ட்ரெஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கம்மா. எந்த ரேஞ்சில் பட்டு புடவை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் எடுத்து போடுறேன். அக்கா, ஒரு 5000லேருந்து 10,000க்குள்ளே எடுத்து போடுங்கக்கா. அப்படியா, சரிம்மா. என்னது 5000லேருந்து 10,000க்குள்ளையா? ஒருவேளை அவங்க அண்ணா ரிசப்ஷனுக்கு சாரி கட்டுறாலோ, அதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கா போல. பாப்பா, எந்த கலர் வேணும் பாப்பா? நீங்கள் எடுத்து போடுங்கக்கா, நான் பார்க்குறேன். சரிம்மா. அப்பனா சொல்லுங்க. ஆமா, உங்க அண்ணாவோட ரிசப்ஷனுக்கு சாரி கட்டுறியா என்ன? என்னது சாரியா? அதெல்லாம் முடியாது. எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி சாரி தான் கட்ட போகிறேன். ஸ்கூலுக்கே ஆல்ரெடி சாரி தான் கட்டிட்டு இருக்கேன். அண்ணாவோட ரிசப்ஷனுக்கு வேற மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஏன்? என்னது, அண்ணா ரிசப்ஷனுக்கு எடுத்துட்டியா? அப்போ இப்போ எதுக்கு சாரி பார்த்துட்டு இருக்க? என்னங்க, நம்ம என்கேஜ்மெண்ட்க்கு. என்ன என்கேஜ்மெண்ட்கா? இல்ல, எனக்கு புரியல. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னாச்சுங்க? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு? அப்புறம் நீங்க பண்றதுக்கு வேற எப்படி கேட்கணும்? ஆ? இங்க பாருங்க அப்பன்னா, நான் ஒத்துக்கிறேன், உங்களை விட நான் வசதி கம்மி தான், எனக்குன்னு யாரும் இல்லை தான். ஆனா ஃபியூச்சர்ல என்ன நம்பி ஒரு பொண்ணு வருவான்னு எனக்கு தெரியும். அவளுக்காக நான் எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு டிசைட் பண்ணது தான். ஸோ நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் படித்தேன். அது மட்டும் இல்லை, படிக்கிறப்ப எனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைச்சது, அதை வச்சும் படித்தேன். ஸோ நிறைய ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுவேன், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவேன். அதனால அப்போவே நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 வருஷம் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போவும் எனக்கு நல்ல சேலரி தான். அதுக்கப்புறம் உன் அண்ணா கூடயே இருக்கலான்றதுக்காக தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உன் அண்ணாவும் எனக்கு சேலரி நல்லா தான் கொடுக்குறான். உங்களவு எனக்கு சொத்து இல்லை, வசதி இல்லை தான். ஆனால் நான் சொந்தமாக வாங்கின வீடு தான் அது. அதே மாதிரி ஒரு இடத்துல ஃப்ளாட்டும் வாங்கி போட்டிருக்கேன். எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வருவான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு நகை செஞ்சு போடணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணுன்றதுக்காக அதுக்குன்னே தனியாக பேங்க்கில் ஒரு 25 lakhs சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ என்னால் என் பொண்டாட்டிக்கு நல்லாவே செலவு செய்ய முடியும். எங்க இப்போ எதுக்கு? எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போவும் புரியலையா?
சாரிங்க, அது என்கேஜ்மெண்ட் தானே, அதனால் போதும்னு நினச்சேன். மேரேஜ்க்கும் ரிசப்ஷனுக்கும் எப்படியும் நிறைய ரேட் போட்டு தான் எடுத்து தருவீங்க, அதனால தான். இங்க பாருங்க அப்பண்ணா, நீங்க எப்படி வளர்ந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லலைனாலும் என்னால புரிஞ்சுக்க முடியும். என்னால முடிஞ்ச வரையும் உங்களை சந்தோஷமா என்னால பார்த்துக்க முடியும். நீங்க ஆசைப்பட்டதை என்னால வாங்கி தரவும் முடியும். எனக்கு அனாவசியமா செலவு பண்றது தான் பிடிக்காது. ஆனா அத்தியாயத்துக்கு செலவு பண்றதுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நம்ம லைஃப்லயே ஒன் டைம் தான் நடக்க போகுது. இதுக்காக நம்ம செலவு பண்றதுக்கு யோசிக்க கூடாது. என் பொண்டாட்டிக்கு முதல்ல நான் வாங்கி கொடுக்குறேன். அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா? இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்க, நான் எதுவும் சொல்லலை. உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா சாரி. இல்லைங்க, என் மேலே தான் தப்பு. நான் உங்ககிட்ட கேட்டிருக்கணும், கேட்காம நானாக ஒரு டெசிஷன் சொன்னது தப்பு தான். ஐம் சாரி. பாப்பா, இங்கே பாருமா, எடுத்து வச்சிருக்கேன். அக்கா, அந்த புடவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 20 to 25,000லேருந்து எடுத்து வைங்க. ஆ சரிப்பா தம்பி. கோபமா? இல்ல. அப்போ கொஞ்சம் சிரிக்கலாம்ல, நான் தான் சரின்னு சொல்லிட்டேனே. சிரிப்பு வரல. தம்பி பாருங்கப்பா. அந்த பக்கம் திரும்பி பாருங்க. அவங்க தான் கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல. உங்களுக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. ம். புரியல. நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து கொடுக்குறதா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்து கொடுங்க. நீங்கள் எந்த சாரீ எடுத்து கொடுக்குறீங்களோ அதை தான் நான் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு கட்டிப்பேன், சரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்பண்ணா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் கட்டிக்க போறீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு விருப்பம் இல்லாமல் அதெல்லாம் கட்ட தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கோங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். என்ன? சரி. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே. போதுமா? ம். பாருங்கப்பா. அக்கா, இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கு. கொஞ்சம் வேற மாதிரி காட்டுங்களேன். இதுவும் புதுசாக வந்திருக்குப்பா. அக்கா, இந்த சாரி சூப்பராக இருக்கு. இது. ஆமாம் தம்பி, இந்த கலர் இந்த பாப்பாக்கு நல்லா இருக்கும். ஆமாக்கா, நல்லா இருக்கு. அப்பனா இந்த சாரி நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம், சூப்பராக இருக்குங்க. எனக்கும் இந்த கலர் பிடிச்சிருக்கு. உண்மையா தான் சொல்றீங்களா இல்ல? உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அக்கா, இதே பேக் பண்ணிடுங்க. அக்கா, இது என்ன ரேட் வருது? இது 21,750 ரூபாய் வருதுப்பா. ம், சரிங்கக்கா. வேற ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்திருக்கீங்களா? அது கூட சேர்ந்து பில் போடுறீங்களா? இல்லக்கா, வேற ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இருந்தாலும் இந்த பில் தனியாவே போட்டுருங்க. சரிங்க தம்பி. வேற ஏதாவது ட்ரெஸ் பார்க்குறீங்களா? இல்லைக்கா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இது ஒன்று மட்டும் போதும். சரிம்மா. அண்ணா, என்னடா அண்ணா ஒரே சந்தோஷமா வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஏய், நீயும் இங்க தான் இருக்கியா? அது ஒன்றும் இல்லடா. நான் அப்போ எனக்கு தெரியாம எதையோ விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அப்படிதானே? டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை கவினு. சொல்லாதி, என்ன விஷயம்? திடீர்னு படபடன்னு ஓடி வந்திருக்க? அது என்னன்னா அண்ணா, உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தேன். சொல்லாதி. அண்ணா, அது நானும் நித்யாவும் ட்ரெஸ் எடுத்துட்டோம். சரி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வீட்டில் யாரும் எடுத்து முடிக்கலன்னு நினைக்கிறேன்னா, அதனால எல்லாரும் எடுத்து முடிக்கிறதுக்கு டைம் ஆகும் தானே? அப்படிலாம் எதுவும் இல்லையே, எல்லாரும் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் இன்னும் பில்லிங் மட்டும்தான் இருக்கு. ஏண்டா, ஏன் நீ ஏன் பல்ல பல்ல காட்டுற? ம், நீ கேட்க வந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு உன் தம்பி வேற பதில் சொல்லிட்டு இருக்கான்ல, அதான் எப்படி அதை சொல்ல போறேன்னு நானும் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஏய், நீ வேற சும்மாரு. அதெல்லாம் அண்ணா வந்து ஓகே சொல்லிடுவாரு. ம். சொல்லாதி. அதான் நாங்க 2 பேரும் ட்ரெஸ் எடுத்துட்டோமா. சோ சோ இவனுங்க வேற. டேய், சும்மா இருங்கடா. நீ சொல்லாதி. இது ஒன்றும் இல்லைண்ணா, நித்யாவை நான் கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? அடே அண்ணா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன, புருஷனும் பொண்டாட்டியும் வெளியே போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? நீ வெளியே போயிட்டீன்னா எனக்கு யாரா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது? ஷோ, இப்போ உனக்கு அதான் பிரச்சனையாடா? என் கார்டை கூட கொடுத்துட்டு போறேன்டா, நீ பே பண்ணிக்கோ. அதெல்லாம் முடியாது. நீயே பக்கத்துல இருந்து பில் பண்ணி வாங்கி கொடுத்தாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? எப்பவும் அண்ணிய கூப்பிட்டா எங்கேயுமே வெளியே வர மாட்டாடா. இன்னைக்கு தான் அவளை கொஞ்சம் பேசி வெளியே போலான்னு சம்மதிக்க வச்சிருக்கேன். அதுக்குள்ள நீ காரியத்தையே கெடுக்கிறியே. ஆனா ஒன்னு சொல்லிட்டு மாதி, நீ தான் ரொம்ப பாவம். கல்யாணம் ஆகியும் பொண்டாட்டி கூட எங்கேயும் வெளியே போக முடியாம கஷ்டப்படுற பத்தியா?
என் கஷ்டம் உங்களுக்காச்சும் புரியுதே சூர்யா, நீங்களே சொல்லுங்களேன். என்னை பார்த்தா பாவமா இல்லை? கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது. இப்போதான் அவளை கஷ்டப்பட்டு வெளியே போகலான்னு சம்மதிக்கவே வச்சிருக்கேன். எப்போ நான் வந்து கூப்பிட்டாலும் எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நாளை எங்கேயும் வெளியே வரலன்னு சொல்லுவா. இன்னைக்கு வெளியே வந்தனால கேட்ட உடனே அதிசயமா ஒத்துக்கிட்டா. அதனால தான் ப்ளீஸ் ப்ளீஸ் ஆதி, நீ கூட்டிட்டு போ. இவனுங்க இருக்கானுங்க. சூப்பர்ண்ணா, நீங்க அண்ணானா அண்ணாதான். அண்ணா, அப்ப எனக்கு ட்ரெஸ்ஸு? எப்பா சாமி, உனக்கு கார்டு தானே வேணும், கொடுத்துட்டு போறேன்டா. ஆதி, அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா. அவனுக்கு சும்மா அவனை வம்பு இழுக்கணும். பார்த்தாவே தெரியல எப்படி நக்கல் பண்றான்னு. நீ கிளம்பு. இப்பதான் அதிசயமா நித்யாவை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போக போறேன். நீ போயிட்டு வா, நான் வீட்ல சொல்லிக்கிறேன். தேங்க்யூண்ணா. பரவாயில்லையேடா, எப்படியோ பேசி பிடிச்சி பெர்மிஷன் வாங்கிட்ட போல. அட ஆமாடா, உன் தங்கச்சி கொஞ்சம் லேட் ஆனாலும் மனசை மாறிடுவா. அவ மனசு மாறுறதுக்குள்ள அவளை கூட்டிட்டு நான் கிளம்பிடணும். ஓகேவா? போயிட்டு வரேன். ஈவினிங் பார்க்கலாம். பாய். கிளம்பு கிளம்பு. டே அண்ணா, ஏன்டா இப்படி பண்றீங்க? என்ன சார், நீங்க ஏதோ ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறீங்க. என் தங்கச்சியை கூட நீ எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போறது இல்லடா. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 முறை வெளியே கூட்டிட்டு போயிருப்பியா? அதானே. அப்பா சாமி, அடுத்து என்கிட்ட வராதீங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். என்ன மச்சான், அப்ப நீங்களும் என் தங்கச்சியை வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போனது இல்லையா? ஆமா அருண், இவன் எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 முறை வெளியே கூட்டிட்டு போயிருப்பான், அவ்வளவுதான். அடுத்து நீங்களுமா? ஐயோ. ஏய், நாங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் சரிதான். எங்கெங்க போறோம்? இதுவரையும் எந்த பிளானும் இல்ல. சரி, நீ சொல்லு, உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ சொல்லு, அங்க போயிட்டு வரலாம். ம், எனக்கெல்லாம் எதுவும் தோணலைங்க. நீங்க தானே வெளியே போகணும்னு சொன்னீங்க. உங்களுக்கு எங்க போகணும்னு தோணுதோ சொல்லுங்க, அங்கேயே போயிட்டு வரலாம். சரி, ஓகே. இது வரையும் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே வெளியே போல. ஒரே ஒரு டைம் கோயிலுக்கு மட்டும் தானே போயிட்டு வந்தோம். அதனால இப்போ ஒரு பார்க் போயிட்டு வரலாம். ஓகே. ம், சரிங்க. இந்த ஆதி இங்கே தான் இருக்கானா? இவதானா அவ? எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கல. உன் பின்னாடியே சுத்தி சுத்தி நான் வந்தா என்னை விட்டுட்டு வேற ஒருத்திவா கல்யாணம் பண்ணியிருக்க. இரு ஆதி, நீ கஷ்டப்படுற மாதிரி நான் பண்றேன். நான் போட்ட பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டல. இதுக்கப்புறமும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. எனக்கு இருக்க கோவத்துக்கு. ஆனா இப்ப அந்த கோவத்தை உன்கிட்ட நான் காட்ட மாட்டேன் ஆதி. பாரு நான் என்ன பண்றேன்னு, பொறுமையா பாரு. ஆதி. இவளா? என்ன ஆதி, உன்கிட்ட தான் பேசுறேன். நீ என்னன்னா ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்கியான்னு கூட கேட்காம அமைதியா நிக்கிற. ஹாய் பிரீத்தி. கேள்விப்பட்டேன் ஆதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, வேர்ல்ட் டூர்ல இருந்தனால என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியல. ஓ, இவதான் உன்னோட வைஃபா? இவளை பத்தி நித்யாக்கு எதுவுமே தெரியாது. சரி, கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லிக்கலாமேன்னு பார்த்தேன். இவன் என்னன்னா திடீர்னு நேர்ல வந்து நிக்கிறான். என்ன ஆதி, பதிலே காணோம். இவதான் உன்னோட வைஃபான்னு கேட்டேன். ஆமா பிரீத்தி, இவங்க தான் என்னோட வைஃப் நித்யா. வணக்கங்க. என்னது வணக்கமா? ஹலோ நித்யா, நீங்க மிஸ்டர் ஆதித்யாவோட வைஃப். ஸோ ஸ்டைலாக பேசுங்க. அதை விட்டுட்டு வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போது உங்களுக்கு வணக்கம் சொல்கிறதுல தப்பு எதுவும் இல்லையே. என்ன இவ கண்ட்ரி கேர்ள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட இங்கிலீஷ் நாலேஜே இல்லை போலையே. தப்பே இல்லை நித்யா, நீங்கள் வணக்கம் சொன்னது கரெக்டு தான். ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? அது நான். நித்யா இரு. பிரீத்தி அவ என்னோட வைஃப். ஸோ அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? வாட் இஸ் திஸ் ஆதி? என்ன போய் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்க போறேன்? டேய், நான் யாருன்னு உன் வைஃப் கிட்ட நீ இன்னும் சொல்லவே இல்லையா என்ன? நீ முழிக்கிறத பார்த்தாலே தெரியுதா ஆதி, இன்னுமே நீ என்ன பத்தி எந்த விஷயத்தையும் உன்னோட வைஃப் கிட்ட சொல்லல போலயே. டோன்ட் வரி ஆதி, நான் தான் வந்துட்டேன்ல. ஸோ உன்னையும் என்னையும் பத்தி உன் வைஃப்க்கு தெரியணும்ல. கட்டின பொண்டாட்டி கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது ஆதி. ஸோ நானே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே பிரீத்தி, நானே பொறுமையா சொல்லிக்கிறேன். இல்ல ஆதி, இப்போ நேருக்கு நேரே பார்த்தாச்சு. இதுக்கப்புறமும் நம்மளை பத்தி மறைச்சு வைக்கிறது தப்பா ஆதி? அது உன்னோட வைஃப்க்கு தெரிய வந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பாத்தியா? அது எதுக்கு மறைக்கணும் சொல்லு? ஸோ நானே உன் வைஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன சொல்ல போறீங்க? நித்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா நம்ம கிளம்பலாம். இல்ல, இருங்க, இவங்க ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்களே. நீங்க சொல்லுங்க பிரீத்தி. சூப்பர் மாணி. அப்படிதான் இருக்கணும். பின்ன உங்க வைஃபே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ஆதி. இதுக்கப்புறமும் நம்ம மறைச்சு வைக்கவே கூடாது. ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன்.
நித்யா, என்ன யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? என்னோட பேரு பிரீத்தி. நான் உன் புருஷனை லவ் பண்றேன். என்ன? இதுக்கே இப்படி ஷாக் ஆனா எப்படிமா? நான் உன் புருஷனை காலேஜ் படிக்கிறப்ப இருந்தே லவ் பண்றேன். அவன் பின்னாடியே சுத்தி சுத்தி லவ் பண்றேன். ஆனா இவன் தான் என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்றான். கட்னா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நின்ன. அதனால தான் இவன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா பாத்தியா, இப்போ எனக்கே தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டே வந்துட்டான். இந்த விஷயத்தெல்லாம் உன் புருஷன் உன்கிட்ட சொல்லிட்டானா? இல்ல. எனக்கு தெரியும், கண்டிப்பா அவன் என்னை பத்தி உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை பார்த்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் மறைக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லம்மா. அதனால தான் எல்லாத்தையும் உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். இப்ப கூட என் மனசுல ஆதிக்கு மட்டும்தான் இடம். எப்பயுமே என் மனசுல ஆதி மட்டும்தான் இருப்பான். எனக்கு புருஷன் ஒருத்தர் இருந்தா அது ஆதி மட்டும்தான். ஸ்டாப் இட் பிரீத்தி. என்ன பிரீத்தி, விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இங்க பாரு, உன் மனசுல வேணா நான் இருக்கலாம், ஆனா எப்பவுமே என் மனசுல நீ இருந்ததும் இல்ல, இருக்கவும் மாட்ட. இத உன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். சொல்லியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பின்னாடியே வந்துட்டு இருக்க. ஆதி, என்ன? நான் உண்மை தானே சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு பிரீத்தி, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான். எனக்கு விருப்பம் இல்லனா விருப்பம் இல்லதான். யார் ஃபோர்ஸ் பண்ணாலும் என்னால என்ன மாத்திக்க முடியாது. இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் என்னோட வைஃப். ஆதி, முதல்ல அவ மேல இருந்து கையை எடு. ஏய், நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றேன், உனக்கெல்லாம் புரியுதா இல்லையா? இவ என்னோட வைஃப், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாரு பிரீத்தி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகிற வேலையை வச்சுக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து அன்னெசரியா பேசிட்டு இருந்தீன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். பாயிண்ட் இட். ஆதி, நேத்து வந்தவளுக்காக என்னைய தூக்கி எறிஞ்சு பேசுறல்ல? இவளை என்ன ஒரு 15-20 நாளா உனக்கு தெரியுமா? ஆனா நான் உன் பின்னாடி 7 வருஷமா சுத்திட்டு இருக்கேன். ஆனா என்ன பார்த்தா உனக்கு அருவருப்பா இருக்கா? இவளை விட எந்த இடத்துலடா நான் குறைச்சலா போயிட்டேன்? ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்கணும்னு இல்ல. 20 நாளா தான் எனக்கு இவ்வளவு தெரியும். ஆனா எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து இவ எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி பொண்ணுதான் எனக்கு பொருத்தமான பொண்ணு. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு என் லைஃப்ல ஒரு பொண்ணுனா அது நித்யா மட்டும்தான். எனக்கு நித்யாவை தான் பிடிச்சிருக்கு. நித்யா, வா போலாம். சரிங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி அவன் மேலே கையை போட்டு எனக்கு பொண்டாட்டினா இவன் மட்டும் தானே சொல்லுவேன்? இங்கே பாராதி, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நான் எவ்வளோ அட்டமெண்ட்டாக இருப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு கிடைக்காத ஒரு பொருள் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? அப்படி இருக்கப்போ உன் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருந்தேன். என்கிட்ட தான் நீ இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? இருடா, உன்னை பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பிரீத்தினா யாருன்னு உனக்கு தெரியும் ஆதி. இவ்வளோ நாளா உனக்கு கொடுத்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் தாண்டா கொடுத்தேன். அது மறைமுகமாக கொடுத்தனால இந்த பிரீத்தியை பற்றி உனக்கு முழுசா தெரியல. இனிமே நீ பாப்படா, இந்த பிரீத்தினா யாருன்னு நீ பார்க்க தானே போற. இப்பவும் சொல்கிறேன், நீ எனக்கு மட்டும்தான்.